அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு. பிரியாணி மசாலாலாம் எவ்வளோ கலக்கிறது எவ்வளோ போடுறேன்னு போட்டிருக்கேன். இப்போ அதுதான் இது வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு 250 கிராம் கிடைக்கிது. அப்போ இதை பாக்ஸ் நம்ம அடைச்சி வச்சுட்டோம்னா இது 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ பிரியாணிக்கு போட்டுக்கலாம், தக்காளி சாதம் போட்டுக்கலாம். தக்காளி சாதம் போட்டாலே அது பிரியாணி மாதிரியே இருக்கும். சும்மா தக்காளி சாதம் பண்ணி உங்களுக்கு கோழி சிக்கன் 65 செஞ்சு வச்சுக்கலாம், கோழி கிரேவி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து கோழிக்கு கோழி குழம்புக்கு போட்டுக்கலாம். இப்படி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் இது மட்டும் நம்ம பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மெத்தட் நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் எந்த வருத்தமும் இல்லாமல் முஸ்லீம் பிரியாணி மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாமல் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சில ரீல்ஸ்லாம் கூட சொல்கிறாங்க தக்காளி சாதம் மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லி ரீல்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதனால் இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பிரியாணி கமக்கும். இன்ஷா அல்லாஹ். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு சரியான பிரியாணி அமைய மாட்டேன்னு ரொம்ப வருத்தம். இந்துக்கள் முஸ்லீமும் சாப்பிட்ருவாங்க, இந்துக்கள் கிறிஸ்டின் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் வரலையேன்னு ரொம்ப வருத்தம். அதனால் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.